ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். 100 வழிகளில் கணவனை காதலிப்பது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். முக்கியமாக நீங்கள் காதலில் விழுந்த அல்லது திருமணத்திற்கு முன்பு எப்படிப்பட்ட கணவன் ஆக அவரை முதல்ல பார்த்தீங்க, மாப்பிள்ளையாக பார்த்துருந்தாலும் அவருடைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸை பார்த்து தான் திருமணம் நிச்சயம் செஞ்சுருப்பாங்க. அதை எதிர்பார்த்து தான் நீங்களும் திருமணம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நாளடைவில் டெய்லி ரொட்டீன் டல்லில் விட்டுருவாங்க, அதை கவனிக்க விட்டுருவாங்க. பெண் கவர்ச்சியாக இருக்காங்கன்னு முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க நடக்கிற சண்டைகளில் மனைவினுடைய அழகு கண்ணுக்கே தெரியாது, ராட்சசி மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி பல நேரங்களில் கணவர்களுடைய நல்ல குணங்களுக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாளடைவில் கொண்ட வெறுப்புனால் அவருடைய நல்ல குணங்களே தெரியாது, தவறுகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் யாரை எதற்காக கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணும்போது எப்படிப்பட்ட மனிதர்கள் பார்த்தீங்கன்றதை நழுவ விட்டுறாதீங்க. ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? தேவி சார் பேர். சொல்லுங்கள். அது எப்போது இதில் ஈடுபடுறப்ப சார் எப்போதுமே ஒரே வறட்சியாக, ஒரு ஈரப்பதமே இல்லாமல் ஒரே வறட்சியாக இருக்குது. சரிங்க. இல்லை டாக்டர்லாம் இப்போ ஓவலேஷன் டைம்லலாம் அந்த மாதிரி டிவிலலாம் பார்த்து ஓவலேஷன் டைம்லாம் நல்லா ஃப்ளூயிடாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போலாம் ஓவலேஷன் ஆகுதா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா என்னன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? ஒரு குழந்தை தான் இருக்குது சார். 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க. அதாவதுங்க, உங்களுக்கு ரொமான்டிக் மூடு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அது நீங்கள் கொஞ்சம் கணவர் உங்களை தூண்ட வேண்டியது இருக்கும். அதெல்லாம் சரியாக இல்லைன்னா ஒன்று நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஜெல் அல்லது வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயில் வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். வாட்டர் யூஸ் பண்ணலாங்க. ஆயில் யூஸ் பண்ணால் கூட இல்லை. முதல்ல இந்த ட்ரைனஸை முதல்ல கிளியர் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் செக்ஸ் லைஃப்பை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுங்க. அல்லது ஒரு செக்ஸ் படம் பார்க்குறது, செக்ஸ் நாவல்கள் புத்தகங்கள் படிக்கிறது. முதல்ல உங்களை இந்த மாதிரி ட்ரையாக தான் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டே செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா அது ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. முதல்ல இந்த மாதிரி டேட்டை வச்சு செக்ஸ் பண்ணாலே செக்ஸில் வறட்சி தான் இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் முதல்ல இதெல்லாம் கண்டுக்காதீங்க. செக்ஸுக்காக பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி ரொமான்டிக்காக செக்ஸை பண்ணாலே உங்களுக்கு அது ரொமான்ஸை விட்டுட்டு டேட்டை பார்த்து செக்ஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு? அதனால தான் ட்ரையாக இருக்குது. முதல்ல இந்த ஒரு 6 மாசமா ட்ரை பண்றோம் சார். அதான் இன்னும் டவுல அதுக்குலாம் ட்ரை பண்ணேன். நீங்க ரெகுலரா செக்ஸ் பண்ணுங்க. 1 இயர் செக்ஸ் பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா அப்பயும் செக்ஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருங்க. மருத்துவர்கிட்ட போய் அதுக்கான சில ட்ரீட்மெண்ட் எடுங்க. செக்ஸ் பண்றது ஸ்கேன்லாம் பார்த்ததுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. 1 வருடம் நீங்க செக்ஸ் பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா நீங்க 2 பேரும் நார்மல் இல்லை. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸ்டெப்பாக போகணும். முதல்ல நீங்கள் மருந்துகள் கொடுத்து கருமுட்டையில் வளர வச்சு வெடிக்க வைப்பாங்க. வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்குன்னா அதுக்கான மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு. அடுத்து அடி வயிற்றில் கிருமி தொற்று இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இப்படி பல தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருந்தால் அதுக்கு ஹார்மோன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பண்ணுவாங்க. உங்கள் கணவருக்கு ஃப்ரீக்வென்ட் செக்ஸ் பண்ணணும், அவருக்கு ஏதாவது கிருமி தொற்று விந்தில் இருக்குது, அதுக்கு மருந்து இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்த லெவல் ஐயுஐ போன்ற விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக போகணும். 2வது குழந்தைக்கானாலும் அப்படி தான். முதல் குழந்தைக்கு குழந்தை இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதே போல் 2வது குழந்தைக்கும் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சிவாங்க சார், சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சிவா. சார் ஏஜ் எனக்கு 24 ஆகுதுங்க சார். ஓகே. ஆனால் டெய்லி அந்த கைப்பழக்கம் மட்டும் எப்படி 3 டைம்ஸ் நான் கை எடுத்துறேன் சார். சரிங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தாங்க சார் கால் பண்ணேன். பொதுவாக சுய இன்பத்தினால எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றிய ஒரு பயம் வேண்டியதில்லை. நீங்கள் அதில் ரொம்ப ஈடுபடுறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக இல்லாமல் பல நேரங்களில் குரூப்போடு சேர்ந்து இருக்கலாம்.
ஒரு நண்பர்களோட சேர்ந்து நடுவில் அவங்க மத்தியிலே இருக்கலாம், அம்மா அப்பா மத்தியிலே இருக்கலாம். தனியாக ரூமில் போய் தனியாக இருக்கிறதுன்னும் போது இந்த உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய சுய இன்பம் பண்ணுவீங்க, அப்புறம் குற்ற உணர்வில் மாட்டிக்குவீங்க. அதான் அதை வந்து தவிர்க்கவே முடியலைங்க சார். எப்போ இருந்தால் தனியாக போகணும் அப்படிங்கிற மைண்டு தான் சார் வருது. அதான் என்ன பண்ணுறதுன்னு இது தெரியல. இயல்பான விஷயந்தான். இதை பற்றிய பெரிய குற்ற உணர்வுகளை நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு நார்மலான விஷயம், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி காதலோடு இருக்கிறதுக்கு மனைவி என்னென்னலாம் செய்யணும்னு நம்ம பேசிகிட்ருக்கோம். கணவனுக்கு பிடித்த ஃபேவரைட் உணவுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக நீங்கள் அதை தயார் பண்ணுங்கள். கேஷுவலாக நீங்கள் சமையல் பண்ணாதீங்க. ஒரு டெடிக்கேட்டடாக ஒருத்தருக்கு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குற உணர்வோட அர்ப்பணிப்போடு அதை பண்ணுங்கள். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருவண்ணாமலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் நவம்பர் மாதம் மேரேஜ் ஆச்சுங்க. சரிங்க. அவங்க சினைப்பை வந்து வளரல, டேட் வந்து அவங்களுக்கு மாறி மாறி வருதுங்க சார். சரிங்க. மாசமா அதான் ஒரு 2 மாசம் வராம கூட இருக்குதுங்க சார். சரி சரி. டாக்டர்களை கேட்கும்போது சினைப்பை முட்டை வளரல அப்படின்னு சொன்னாங்க. ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருக்கு அப்படின்னாங்க. சரி. அதுக்கு முன்னாடி டேப்லெட் மட்டும் மந்த்லி கண்டினியூ பண்றாங்க சார். சரிங்க. அவங்க சொன்ன பிரகாரம் 5 நாள் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுல சினை முட்டை வந்து சரியான வளர்ச்சி இல்லை. சரி. அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து பேபி உருவாகிற மாதிரி பண்றோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி. அது நீர் கட்டி அது மாதிரி இருக்குமா இல்ல வேற என்ன சந்தேகம்? இல்ல நீர் கட்டி இருக்கிறதுனால குழந்தை வளர்ச்சி என்ன வருமா கேட்குறேன். இல்லைங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கருமுட்டைகள் சரியாக வளரல, அடுத்த சைக்கிளில் நல்லா பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஹார்மோன் ப்ராப்ளம்லேருந்து பல்வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் டாக்டர்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேருமே உடல் வாகு வந்து கொஞ்சம் குண்டா இருக்குங்க சார். சரிங்க. ஆனால் அதான் நல்லா தான் பண்ணுறோம். அது சரி, அந்த சந்தேகம் எப்படி அது கரெக்டாக உள்ளே போதா அப்படின்றது எங்கள் வீட்டில் இருக்கவங்க எனக்கு தான் சந்தேகம் சார். விந்தணுக்கள் உள்ளே போகுதான்னு சந்தேகமாக இருக்கா? ஆமாம் ஆமாம். போயிட்டு மீதி வெளியே வருது சார் கொஞ்சம். அது நார்மலுங்க. அது நம்ம பலமுறை அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். செக்ஸ் முடிஞ்ச உடனே பெண்ணுறுப்புலேருந்து திரவம்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். இது இயல்பானது. ஏன் அப்படின்னா இந்த விந்து திரவம் என்பது 95% திரவம். அது வந்து விந்தணுக்களுக்கு சப்போர்ட்டிவாக அதுக்கு குளுக்கோஸ் கொடுக்க, அதுக்கான ஒரு உந்து சக்தி கொடுக்க தான். அது வந்து நேரடியாக கருத்தரிக்க உதவாது. அதெல்லாம் பெண்ணுறுப்புக்காக தான். அது பெண்ணுறுப்போடு அது வெளியே வந்துடும். அணுக்கள் மட்டும் நீச்சல் அடித்து கர்ப்பப்பை நோக்கி போகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வளருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பல்வேறு டெஸ்ட்டுகள் இருக்குது. இந்த படம் பாருங்கள். முதல்ல வந்து உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை வச்சு கருமுட்டை வளர்ந்து வெடிக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எண்டோமெட்ரியல் திக்னஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ப்ரொஜெஸ்டிரான் லெவல் பிளட்டில் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓவிலேஷன் கிட்டுன்னே விற்கிறாங்க. அதை எல்ஹெச்சை மெஷர் பண்ணுவாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி பல்வேறு முறைகளை வச்சு ஓவிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மருத்துவர்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த கருமுட்டை வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் பல்வேறு முறைகளில் இன்றைக்கி கண்டுபிடிக்கக்கூடிய கிட்டெல்லாம் வந்துருச்சு. ஸ்கேன் பண்ணி முடியும். கருமுட்டையுடைய வளர்ச்சியை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். கணவன் மனைவி காதலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கணவன் மனைவி காதலுக்கு மனைவிகள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து மனைவிகள் வந்து உங்கள் காதலை வெளிப்படுத்துறதுக்கு முக்கியமாக கணவர் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. பொதுவாக காது கொடுத்து கேளுங்கன்றது ஏதோ பேப்பர் படிச்சுக்கிட்டு, புக்கு பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டே கணவர் சொல்கிறதையோ, இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு, சமையலில் வேலை செஞ்சுக்கிட்டே அவரை பேச சொல்கிறதோ சரியான முறையில் கேட்பதாகாது. பொதுவாக மற்றவர்கள் பேசும்போது 18 செகண்டுக்கு மேலே யாரும் கேட்குறதில்ல. அவர் பேச போகிறது என்னன்னு நமக்கு தெரியும். அதனால் உடனே பதிலை ரெடி பண்ணிவிடுவோம். அது அல்ல. அவர்கள் மனம் திறந்து அவர்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த நம்ம முழுமையாக நேரம் கொடுக்கணும்.
அது நமக்கு தெரியும் அப்படின்ற தோரணையில் உடனே நம்ம பதிலை ரெடி பண்ணுறது சரியல்ல. ஸோ முழுமையாக இது காதல் அதிகரிக்கும். நீங்கள் முழுமையாக காது கொடுத்து கேட்குறதுன்றது உங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகமாக்கும். இதுதான் நண்பர்களுக்கும் காதலிக்கும் போது காதலர்களுக்கும் நடக்குது. காதலிக்கும் போது காதலர்கள் இன்டரப்டே பண்ண மாட்டாங்க. பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பிரிந்த பிறகு வீட்டுக்கு போய் மறுபடியும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திருமணமான பிறகு பார்ட்னர் பேசினாலே உடனே ஒரு 18 செகண்டில் மறித்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளே கொண்டு வரும். இதை தவிர்க்க வேண்டும். முழுமையாக காது கொடுத்து கேட்கணும் பார்ட்னர் சொல்கிறத. அடுத்ததாக உங்களுடைய பிரச்சனைகள்னு உங்களுக்குள்ள பிரச்சனைகள், விவாதங்கள், சண்டைகள் வரும்போது உங்கள் காதலை முன்னிலைப்படுத்துங்கள். இந்த சண்டைகள் பிரச்சனைகள்லாம் முக்கியமே இல்லை. உங்கள் கருத்துக்கள், என்ன சினிமாவுக்கு போகிறது, எந்த நகை வாங்கிறதா, இல்லை வீடு வாங்கிறதா, இல்லை பல்வேறு விஷயங்கள், குழந்தை எங்கே படிக்க வைக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் லாங் ரன்னில் பார்த்தா இந்த முடிவுகளெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத போயிடும். இந்த முடிவுகளுக்காக மிகப்பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இந்த முடிவுகள் முக்கியமானவை அப்படின்னு பார்த்தா இவையெல்லாம் 90% எந்த விதமான அர்த்தம் இல்லை. ஒரு வருடம் கழித்து பார்த்தா கூட இதில் எந்த விதமான அர்த்தமும் இருக்கிறதா தெரியாது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வேலூர்லேருந்து பேசுகிறேன். சுகுமார் சார். சுகுமார் சொல்லுங்கள் சார். கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுதுங்க சார். ஓகே. உடலுறவு நல்லா தான் பண்ணுறோம் சார். சரிங்க. ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக கைப்பழக்கம் இருக்கு. சரி. அதனால எதனா குழந்தைக்கு நான் தள்ளி போகுமா அப்படின்னு. சுய இன்பத்தினால தள்ளி போகாதுங்க. இப்போ 100 பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா 15% ஆண்கள், எல்லாம் சுய இன்பம் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாரும் சேர்த்து 15% ஆண்களுக்கு அல்லது தம்பதியினருக்கு குழந்தை இருக்காது. இது உலகம் முழுவதுமே இந்த டேட்டா. இதுக்கு காரணம் வேறு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்றுன்னா நம்ம இவால்வேட் பண்ணி சரி பண்ணணும். சொல்லுங்கள், என்ன உங்கள் ஆணுறுப்பு நல்லா தான் இருக்குது, செயல்படுதுங்க சார். சரி. ஆனால் அதான் அந்த ஒரு பயம்தான், வேறு எதுவும் இல்லைங்க சார். பயம்தான் எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருங்க. நீங்கள் பயப்படாமல் இருங்க. அதாவதுங்க, வாழ்க்கையில் நமக்கு எல்லா விஷயங்களையும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம், பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம உடம்பை பற்றி ஒரு அடிப்படையான விஷயங்களை கூட நம்ம தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம கல்வி தகுதி எதுவாக இருந்தாலும் நம்ம அறியாமையில் பயந்து நடுங்கிறத தவிர்க்கவே முடியல. சுய இன்பம் போன்ற விஷயங்களில் எளிமையான விஷயம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம ஆயிரக்கணக்கான முறை சொல்லியிருக்கோம். ஆனாலும் கூட பெரும்பாலான இளைஞர்களுக்கு அது ஒரு பயமாக தான் இருக்குது. இன்னும் இது முற்றிலும் ஒரு இயல்பானது, இதில் தவறு என்பதே இல்லை அப்படின்னு பலமுறை நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம உடலை பற்றிய ஒரு கல்வி என்றுமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுறதில்ல. நம்ம நம்பக்கூடிய ஆசிரியர்களோ பெற்றோர்களோ இதை பற்றி நம்மக்கிட்ட வாய் திறந்து பேசுகிறதில்ல. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலெல்லாம் தவறான இடங்கள்லேருந்து, நண்பர்கள்ட்டேருந்து, போர்னோகிராஃபிக் புத்தகங்கள்லேருந்து, திரைப்படங்கள்லேருந்து, ஒரு சரியில்லாத சோர்ஸ் மூலமாக தான் நமக்கு வரும். இதெல்லாம் முற்றிலும் நம்பத்தகாத ஒரு விஷயமா இருக்கும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சேலத்துலேருந்து சேகர் பேசுகிறேன் சார். சேகர் சொல்லுங்கள் சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி சேகர். என்னுடைய ஃபேமிலி கொஞ்ச நாள் லைஃபுக்கும் உங்களோட ப்ரோக்ராம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சொல்லுங்கள் சேகர். ஐயா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி நானும் ஒய்ஃப் 1 இயர் நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். ஓகே. திடீர்னு கருத்து வேறுபாடுனால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இப்போ சரிங்க, ஏன் நீங்கள் மற்றவங்களை யாரையும் கன்சல்ட் பண்ணலை? இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, இதுக்குள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டை போகலாமே. உங்கள் கருத்து வேறுபாடை நீங்களே ஏன் பிரிஞ்சிடுறீங்க? அதாவது எங்கள் ஒய்ஃபு வந்து வெளியூரில் வேலையில் இருந்தாங்க, நான் சேலத்தில் இருந்தேன். சரி. அவங்க அங்கே லீவில் வர அன்னைக்கு தான் அவங்க வந்து என்னுடைய அஃபெக்ஷனால் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ப்ரோக்ராம், உங்கள் ப்ரோக்ராம் பார்க்க வச்சே இது பண்ணுவேன், கேட்க வச்சு புரிய வைப்பேன். சரிங்க. ஸோ
ஸோ அவங்க ஒரு நர்ஸு தான் அவங்களும். ம் ம் சரி, அவங்க நல்லாவே மெடிக்கல் ரீதியாக புரிஞ்சிருந்தது, நல்லாவே ஒத்துழைப்போடு தான் நல்லா போனோம். ம் அப்புறம் திடீர்னு கருத்து வருமானம் பிரிய நேரிடுச்சு. இப்போ அவங்க தனியாக இருக்காங்க, நான் தனியாக இருக்கேன். ம் இப்போ நான் வந்து சுய இன்பம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. சுய இன்பம் பண்ணுறதுனால சில நேரத்தில் எனக்கு பயமாகவும் இருக்குது. அதாவது ஒரு வேளை என் மனபிம்பினால என் உடம்பு இழைக்குதா, இல்லை சுய இன்பத்தினால வந்து உடம்பு இழைக்குதான்னு ஒரு பயமாகவும் இருக்குது. நார்மல் வெயிட்டோட குறைவாக இருக்கீங்களா இப்போ? அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கேன். அது வெயிட் ஏறல, ஒரு 2 கிலோ குறைஞ்சிருக்கேன். வெயிட் 2 கிலோ குறையிறதெல்லாம் நார்மலுங்க. 2 கிலோ ஏறுறது 2 கிலோ இறங்குறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அது உடல் இளைப்புனா ஒரு 10-15 கிலோ குறையும் போது தான் ஆப்வியஸாக தெரியும். 2 கிலோ குறையிறது பல காரணங்களால் சாதாரணமாக நடக்கலாம். அது ஒரு வேளை மன கவலையினால் அப்படி ஆயிருக்குமா? கண்டிப்பாக நீங்கள் பிரியறது உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்க தானே செய்யும். நீங்கள் திடீர்னு ரொம்ப வெயிட் அதிகமாகலாம். மனைவியை பிரியறதுன்றது ஒரு மேஜர் ஈவெண்ட் இன் லைஃப். வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளில் இது ஒன்று. ஆமாங்க. மனைவிட்டேருந்து டைவர்ஸ் ஆகிறது, மனைவி பிரிஞ்சு வாழ்கிறது, சண்டை போட்டு மன துயரத்தோடு வாழ்கிறது எவ்வளவு ஹெவியாக இருக்கும். ஹார்ட்டே ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் சரியாக தூங்க முடியாமல் நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறேன். நடு நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்து அழுக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த செக்ஸுக்காக மற்றவங்களை பார்த்து ஏங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம தவறான வழிக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நானே சுய அனுபவம் பண்ணிக்கிறேன். என் மனைவி நீங்கள் உங்கள் மனைவி நீங்களும் சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் போகக்கூடாது? ஃபேமிலி கவுன்சிலிங் தான் கோர்ட்டில் தான் இங்கே இருக்குது. ஆனால் நான் இன்னுமே என் மனைவி வேணும்னு தான் நான் போராடுறேன். ஆனால் என் மனைவி எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் உங்க கூட வந்து சேலத்தில் வந்து வாழ மாட்டேன். சரி, நீங்கள் உங்கள் பதவியை மாற்றிக்கிட்டு அங்கே போயிட வேண்டியதான மனைவியோட? நான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு கூட நான் எத்தனையோ வாய்ப்பு கேட்டேன். நான் வாழ்க்கைக்காக எங்கே வேணாலும் வரேன் உன் பின்னாடின்னு கூட நான் இறங்கி போய் பார்த்துட்டேன். சரி. ஆனால் அவங்க வந்து நீ வர்றது வந்து எனக்கு கேவலம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து அவங்கள என்னால் மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. ஒரு தனிமரமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுட்டேன். ஒருவேளை அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால வந்து ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்க தெரியலையான்றது தான் எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் வந்து வேற, நான் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து நர்ஸுன்றதுனால ஒரு நோயாளிகளை பார்த்து எல்லாம் கத்துறது அந்த வழிபட்டவனுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். ஆனால் ஊசி போடுறவங்களுக்கு தெரியாது. இல்லைங்க, உங்கள் மனைவிக்கும் இந்த பெயின் இருக்கும், மனைவிக்கும் வலி இருக்கும், ரொம்ப வேதனையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவங்க இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்கன்றது ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட். ஒருவேளை குழந்தை இல்லைன்னு இல்லை வேற காரணங்கள் ஏதாவது இருக்கா? குழந்தை இல்லைங்க, உண்மையிலேயே குழந்தை இல்லை. உங்களுக்கு பிரியறதுக்கு வேற என்னென்ன காரணங்கள், ஏதாவது வேற பிரச்சனைகள் இருக்கா? அதாவது ஒண்ணு, என் மனைவி விட நான் குறைஞ்ச வருமானத்துல இருக்கேன் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என் மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் குழந்தை பிறக்காது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. என் மனைவியோட அன்பு இருந்தாவே போதும், அதுவே எனக்கு ஒரு குழந்தை மாதிரி நான் நினைச்சிருப்பேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்ப்பப்பையில கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம, ஒரு கருமுட்டை வளர்ச்சி இல்லாம இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் ஒரு இல்லைங்க, நான் அதுக்காகவே என் மனைவிக்கு வந்து தன்னுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் உங்க ப்ரோக்ராம் போட்டு காட்டுவேன் வரப்பெல்லாம். ஸோ அன்னைக்கு என்னைக்காவது ஒருத்தர் லைவ்ல நான் என்னோட ஃபீலிங்ல இருக்கீங்க யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. கேட்கக்குள்ள நீங்களே எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டே இருப்பீங்க. அதை நான் புரிய வச்சிருவேன் அவங்ககிட்ட. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் விஞ்ஞான காலங்கள் எவ்வளோ வந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் வாழ்றாங்க. ஸோ நம்மளுக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய டாக்டர்கிட்ட கூட கூட்டிட்டு போயிருங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சரியா டேப்லெட் எடுத்துக்கோங்க, 1 வருஷம் ஒரே இடத்துல இருந்து செக்ஸ் வச்சுக்கோங்க, 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் என் ஒய்ஃப் வந்து ஒரு நர்ஸா இருந்து கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க. சரிங்க. அதாவது நீங்கள் அப்படி அவங்க முற்றிலுமாக உங்களை விலகி தான் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இதை பற்றி ரொம்ப வேதனைப்பட வேண்டாம். குயிக்காக டைவர்ஸ் போயிடுங்க. போயிட்டு டைவர்ஸ் ஆக்கிட்டு வெளியே வந்து நீங்கள் திரும்ப மறுபடியும் காதலிங்க. வாழ்க்கையில் ஒரே காதலிக்கணும். மறுபடியும் நானும் ஓச்சு பார்த்தீங்க போக்குள்ள நான் ஒரு விவாதத்தானம் வந்துட்டு என்ன ஒதுக்குவாங்க. ரெண்டாவது இதெல்லாம் சொன்னாலும் எந்த பெண்ணும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சொல்றது பொய்யா உண்மையான ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டியது இல்லைங்க யாரும். இன்னொரு தடவை நீங்கள் காதலிச்சு இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், ஈவோ மாவட்டத்துலேருந்து மோகன்ராஜ் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் மோகன்ராஜ். சார், அதாவது மேரேஜே 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க சார், நாங்கள் குழந்தை இல்லைங்க. சரிங்க. டாக்டர்கிட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணேன். என் ஒய்ஃபு நான் 2 பேருமே போனாங்க. அவங்களுக்கு நார்மலாக இருக்குங்க சார், ஒய்ஃபுக்கு நார்மலாக இருக்குதுங்க. எனக்கு வந்து செமன் டெஸ்ட் எடுத்தாங்க. சரி. செமன் வந்து மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, 45%. சொல்லுங்க அப்படின்னாங்க சார். அப்போ நான் மறுபடியும் வந்து சிறுநீரத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாங்க. பண்ணி பார்த்துட்டு என்னங்கிறாங்கன்னா, இந்த ரத்த குழாய் வந்து சுருண்டு இருக்குது, அதனால வந்து சிமெண்ட்ஸ் அந்த விந்தன் வந்து மூவ்மெண்ட் தெரியலைங்க. சரி.
அதுக்கு சர்ஜரி பண்ணணும் சார். அதான் என்ன சர்ஜரி பண்ணாதான் பண்ண முடியுங்களா? இல்லைங்க, வேண்டியதில்லை. வேரிகோசீல் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேரிகோசீல்னு இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த லெவல் நீங்கள் போகலாம். அது அடுத்த லெவல் எப்படி சார்? உங்கள் விந்தணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ஒரு 10 மில்லியன் 15 மில்லியன் இருந்தால் ஐயுஐ போகலாம் நீங்கள். ஐயுஐ போகலாம். ஆமாம், அதில் ஒரு 3 முறை 6 முறை பண்ணலாம். சொல்லுங்கள். மூவ்மெண்ட் வந்து 45% இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேணுங்களா சார்? அதாவதுங்க, ஊர்ந்து போகிற தன்மை 40% இருந்தால் போதும். சரிங்க. விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு எஜாக்குலேட்டில் முழுமையான அந்த விந்து அளவில் 39 மில்லியன் இருக்கணும். உயிருள்ள அணுக்கள் வந்து 58% இருக்கணும். சரிங்க சார். உரிச்சிதைவில்லா அணுக்கள் 4% இருக்கணும். இதுதான் வந்து அதான் சார், நான் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருக்கு. அப்படி பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார்? ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து இது ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை. நீங்கள் உங்களுடைய டைம் எடுத்துக்கலாம். 1 வருஷம்லாம் இயல்பான டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். 10 வருஷம் 5 வருஷம்னு காலி பண்ணால் தான் ஆபத்து. ஏன்னா உங்கள் மனைவிக்கு வயசாகி அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். 1 வருடம் நீங்கள் யோசிக்கிறேன், இல்லை பணம் எனக்கு இல்லை அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நாங்கள் மேடாத்துலேருந்து சுந்தர் பேசுகிறோங்க சார். சொல்லுங்கள் சுந்தர். ஆண்குறி இருக்குது சார். அது உள்ள சார், அது பிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது சார் சுற்றி. சரி, அது என்னன்ட்டு கேட்கலாம் சார். அதாவதுங்க, ஆண்குறியினுடைய அந்த மொட்டு பகுதியில் ஒரு சின்ன 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 டாட்ஸ் மாதிரி இருக்கும். இல்லை கீழே சார், அதான் அந்த மொட்டு கீழே இருக்க ரவுண்டாக வருது பார்த்தீங்கன்னா, தோல் எடுத்து. ஆணுறுப்பினுடைய ஃப்ருனூலத்துக்கு 2 பக்கமும் மஞ்சளாக 2 கிளாண்ட் இருக்கும். சரி சார். அது வந்து ஃப்ருனூல், அது வந்து ஸ்மெக்மா என்ற ஒரு திரவத்தை சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அது நார்மல். அதில் தான் அந்த பவுடர் மாதிரி ஸ்மெக்மா என்ற ஒரு திரவத்தை சுரக்கும். அதை டெய்லி நீங்கள் காலையில் வாஷ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறோம். அது வாஷ் பண்ணிடுங்க சார். அது இப்போ தான் சார் லேட்டதாக ஒரு 3 நாளாக வந்து அந்த இது மாதிரி இருக்குது சார். நீங்கள் இப்போ தான் அதை பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது எப்பயுமே இருக்கும். சில நேரம் சரியாக தெரியாது, ரொம்ப உத்து பார்க்கும்போது தான் மஞ்சளாக தெரியும். பல நேரங்களில் தெரியாது, சில நேரங்களில் தெரியும். இட்ஸ் இஸ் நார்மல். அது எதுவும் வியாதியோ பயப்பட வேண்டிய விஷயங்களோ இல்லை. ஸ்மெக்மா என்ற திரவத்தை சுரக்கக்கூடிய கிளாண்ட் சுரப்பிகள் அது. ஸோ நம்ம கணவனும் மனைவியும் எப்படி காதலிக்கிறது, அதனுடைய மனைவியினுடைய பங்கு என்ன, மனைவி எப்படி கணவனை காதலிக்க முடியும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க இயலாத வாசகர்கள் உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.